அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சாப்பாடு தான். தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்காக நான் சாப்பாட்டு அரிசி இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தக்காளி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டு தோலோடையே எடுத்துருக்குறேங்க. ரொம்ப பெரிய பூண்டாக இருந்ததுன்னா தோலை உரிச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் பூண்டு இருந்ததுன்னா தோலோடையே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. 1 டம்ளர் அரிசிங்கிறது 200 கிராம் அளவுள்ள அரிசிங்க. இதுக்கு நான் 100 கிராம் அளவு தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி அதிகம் புளிப்பு இல்லாத தக்காளியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 100 கிராம் எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா 50 கிராம் தக்காளி போதுமானது. இப்போ மல்லி கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இது கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேங்க. பார்க்காதவங்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ இந்த மசாலாவை தண்ணி சேர்க்காமல் தக்காளியில் இருக்கிற அந்த சாறுலேயே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்து தான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அல்லது தனி நெய் கூட நீங்கள் சேர்த்து சாப்பாடு செய்யலாம். ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சோம்பும் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ கருவேப்பிலையும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடணும். எல்லாமே பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறதுனால நல்லா அதோட ராஸ்மெல் போக நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது. அந்த மசாலா அடி பிடிக்காமல் அதே சமயத்தில் எண்ணெயில் ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சாப்பாடு செய்யும்போது சாப்பாடு நல்ல ஒரு சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான். நல்ல ஒரு பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவும் அந்த பேஸ்ட்டோட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கூடவே இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும் போது கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். மசாலா நல்லா ராஸ்மெல் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரிசியை சேர்க்கும்போது. நிறைய பேர் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ அரிசியை மட்டும் சேர்த்தாச்சு. அரிசியில் நம்ம ஊற வச்ச தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த அரிசியவும் அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் அப்படி பரட்டி விடுங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இப்போ 1 டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்தேன் இல்லையா, இதுக்கு நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் அதாவது சாப்பாடு வெந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கணும். அப்போ தான் நேரம் ஆகும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு ஈரப்பதம்லாம் அப்சர்வ் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் வரும்.
இப்போ மிக்ஸி ஜாரில் அலசி வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து அளந்துக்கிறேன். 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி இருந்துச்சு மிக்ஸி ஜாரில் அலசினது. அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து 2 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாகவே நாங்கள் வந்து சாப்பாடு வைக்கிறது 1 டம்ளருக்கு 2 1/2 டம்ளர் தண்ணி வச்சா எங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக அந்த வெந்து வந்திருக்குங்க. உங்களோட அரிசிக்கு நீங்கள் நார்மலாக எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இதே நீங்கள் சீரக சம்பா அரிசியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மேலாப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக 3 விசில் விட்டால் எனக்கு சாப்பாடு கரெக்டாக வெந்திருந்ததுங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டுட்டு நல்லா விசில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ரெடியாக இருந்துச்சு சாப்பாடு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ஓப்பன் பண்ணுற டைமில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணுங்க. இப்போவே நீங்கள் ட்ரையாக எடுத்தீங்க அப்படின்னா நேரம் ஆகும்போது ரொம்ப விரைச்ச மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த சூடாக குக்கர்லேருந்து எடுக்கும்போது லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு நேரம் ஆகும்போது சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா மணக்க நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சேர்த்துருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தக்காளி சாதம் ரெடி பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி தக்காளி சாப்பாடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் வெங்காயத்தோட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. வாங்க தயிர் வெங்காயம் வச்சு தக்காளி சாப்பாடு சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.